சிம்பிளா, ஹெல்தியா முட்டை, மைதா அதுக்கப்புறமா ஆயில் இல்லாம நம்ம தேங்காய் பிஸ்கட் பார்க்க போறோம். இது வந்து கோதும மாவுல பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கண்டிப்பா சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். 1/2 கப் ப்ரவுன் சுகர். நீங்க வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுகர் எல்லாம் கரைஞ்சு ஃப்ளஃபியா வரும். நீங்க விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க்ல, எலக்ட்ரிக் பீட்டர்ல எதுல வேணாலும் பண்ணலாம். நீங்க பவுடர் சுகர் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க, நீங்க ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி. இல்ல அப்டின்னா டேட்ஸ வந்து அரைச்சு போடலாம். இந்த மாதிரி ஃப்ளஃபியா வந்ததுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கொஞ்சமா போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது போடுறதுனால இந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரையணும் உங்களுக்கு. ஈவனா கரைஞ்சதுனா மட்டும் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி, இல்ல அப்டின்னா நீங்க வனிலா எசன்ஸ் கூட போடலாம். தேங்காயோட ஏலக்காய் பொடி தான் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃப்ளஃபியா வந்துருச்சு. இதுக்கப்புறமா கோதும மாவு, அதுக்கப்புறம் மில்க் பவுடர். கோதும மாவு ஒரு 3/4 கப், மில்க் பவுடர் ஒரு 1/2 கப் போட்டுக்கோ. இதில தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கப் போடுறோம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடுறேன். நீங்க வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க தேங்காய வந்து வறுத்து போடணும்னு அவசியமே இல்ல. இப்போ தேவையான அளவு பம்ப்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம். நீங்க வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் போட்டுக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்டிக்கியா இருந்ததுனா, லைட்டா மட்டும் நீங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதும மாவு இல்லன்னா, இதே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப கோதும மாவு ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமாகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா, இதில தேவையான பால்ஸா நம்ம பிடிச்சிட்டு, அப்படியே பேக் பண்ண போறோம். நீங்க ப்ரெஷர் குக்கர், கடாயிலயும் இது பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல நீங்க ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ வந்து இது எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ரவுண்டா பிடிச்சிட்டு ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கேன். நான் நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓடிஜில பண்ண போறேன். நீங்க ஓடிஜி அவன் அப்படிங்கும்போது 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 25 டூ 30 மினிட்ஸ் நீங்க வந்து 180 டிகிரில பேக் பண்ணா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதுக்கு மேல நீங்க தேவையான அளவு நட்ஸ் போட்டுக்கலாம். கோதும மாவு பிடிக்காதவங்க, ஓட்ஸ் இருந்ததுன்னா அத வந்து நீங்க அரைச்சு போட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து தேங்காயோட சேர்த்துட்டு, நட்ஸ் மட்டுமே வேணும். ஹை புரோட்டீனா வேணும்னா அப்படியும் நீங்க பண்ணலாம். வறுத்த முந்திரியோ, இல்ல அப்படின்னா வறுத்த நிலக்கடலையோ இருந்தா, அதில கூட நீங்க டிப் பண்ணலாம். எள்ளு வந்து மேல தூவலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பேக்கிங் ட்ரேல வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்ருக்கும்போதே ஓடிஜி இல்ல அவன வந்து நீங்க ப்ரீஹீட் பண்ணிடணும். நம்ம இதுக்கப்புறம் வந்து ப்ரீஹீட் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்க வந்து 2 பேட்ச் பண்ணணும்னாலும், நீங்க 2 பேட்சும் நீங்க வச்சிரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வைக்கலாம். ஒரே மாதிரி ஒரே இடத்துல டம்ப் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய குவான்டிட்டில அது வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவன்ல வச்சுட்டு, நான் சொன்ன மாதிரியே நீங்க பேக் பண்ணிடுங்க. 180 டிகிரியா இருக்கணும். அதே மாதிரி ஓடிஜி அப்படிங்கும்போது பேக் மோட்க்கு வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் 25 டூ 30 மினிட்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த பம்ப்கின் சீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் மெக்னீசியம் எல்லாம் அதிகமா இருக்கு. பிளட் பிரஷர், அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அமினோ ஆசிட் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஜிங்க் இருக்கிறதுனால, இன்ஃப்ளமேஷன் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். இம்யூன் ஃபங்ஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்னு சொல்லலாம். இதில ஹை அ ஃபைபர் அதுக்கப்புறம் புரோட்டீன். அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளோட குளுக்கோஸ் லெவல வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும்னு சொல்லலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதுக்கப்புறமா ஃபைபர், விட்டமின் இ, மினரல்ஸ், ஜிங்க், மக்னீசியம், செலீனியம் இது மாரி நெறையா இருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவல் எல்லாம் கம்மி பண்ணும்னு சொல்லலாம். இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும்னு சொல்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பிடலாம். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க ஒத்துமை கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.